தமிழக ஆளுநருடன் தாவேக தலைவர் விஜய் சந்திப்பை நிகழ்த்தி வருகிறார். இந்த நேரத்தில் நம்முடைய தாவேக செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன். இந்த சந்திப்பில் அரசியல் முக்கியத்துவம் அப்படின்னு தானே பார்க்க முடியும். எதிர்க்கட்சி அரசியலை விஜய் கையில் எடுக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருகிறது. இல்லங்க, இந்த அரசியல் ரொம்ப தேவையானது தானே. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது இப்ப காலைல கூட கடிதம் எழுதியிருந்தா நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு அண்ணனாக அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற போது அவர் சொல்ற விஷயங்கள் இதுல அரசியல் என்பதை தாண்டி இன்று மாணவிகளுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிற ஒரு தேவையான கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான கேள்வி. இன்னைக்கு வர்ற புகார்கள் என்பது நீங்க நம்ம இந்த அன்ஆனஸ்ட் இஷ்யூ பத்தி நிறைய பேசுறோம். நீங்க இதே மாதிரியான சம்பவங்கள் பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ராமேஸ்வரத்துல நீங்க ஒருத்தர் அந்த வீடியோ எடுத்திருக்காரு. அவர் பெண்கள் உரை மாற்றம் அறையில வச்சு வீடியோ எடுத்திருக்காரு. 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. கிட்டத்தட்ட நீங்க அந்த பாலியல் பொள்ளாச்சி விவகாரம்லாம் நம்ம பேசணும், நம்ம கொதித்தெழுந்தோம். ஆனா இன்னைக்கு இது குறித்தெல்லாம் பேசுறோம்னா கடந்து போறோம். இன்னைக்கு புதுக்கோட்டையில கரம்பக்குடியில ஒரு செவிலியர் ஒருத்தங்க அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க பாலியல் புகார் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தற்கொலைங்கிறாங்க, கொலைங்கிறாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க. அப்ப ஓவர் அளவு இன்னொன்னு அண்ணா நகரோட பாலியல் வழக்கு எத்தனை விவாதங்கள் நம்ம பண்ணோம், எத்தனை பேர் அது குறித்து பேசணும். காவல்துறையில என்ன சொன்ன, கோர்ட் என்ன சொல்லுது, காவல்துறை யாருக்கு சாதகமா நீங்க வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வழக்கே எடுத்துக்கங்களேன், சுவோமோட்டோவா நீதிமன்றம் கையில எடுக்குது. சுவோமோட்டோ நீதிமன்றம் எத்தனை வழக்குல கையில எடுத்திருக்கு. ஏன்னா அவங்க பாக்குறாங்க இது அவசரமா ஹேண்டில் பண்றீங்க. கமிஷனர் என்ன பேசுறாரு, நீ எந்த ஒரு வழக்குல குற்றவாளி சொன்னது அப்படியே ஒப்பிப்பாங்களா. அவர் பிளைட் மோட்ல போட்டிருந்தாரு. அவர் சாருன்னு அவர் சொன்னது ஜெகதீஷ், இதுல ஆளுநர் வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இன்னைக்கு ஆளுநர் அதே ஆளுநரோடு சந்திப்பை நிகழ்த்துவது அது மாறுபாடா தெரியலையா, முரணா இல்லையா? இல்லங்க, ஆளுநர் வேண்டாம் என்பதுதான் திமுக ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் தேவையா என்பதான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதே. ஆனா திமுக என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம அவங்க ஊழல் புகார்கள் கொண்டு போய் அங்கதான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதே நிலைமை தான். இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கான்சுலர் அத்தாரிட்டியா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நம்ம அவர்கிட்ட தான் போய் முறையிட. யார்கிட்ட போய் முறையிடலாம்? ஒண்ணு நம்ம காவல்துறைய தலைமையான டிஜிபி போய் முறையிடலாம், இல்ல உள்துறை கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் முறையிடலாம். ஆனா இந்த ரெண்டு பேருமே சரியில்லைங்கிறதா இன்னைக்கு நீதிமன்றத்தோட பார்வை இருக்கிறது. ஒரு அரசியல் சம்பந்தம் இருக்கு, காவல்துறை அவசரமாக இந்த வழக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒருத்தருக்கு மாவு கட்டு போட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்கிற அளவு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு. அப்ப நமக்கு இருக்கின்ற வாய்ப்புகளில் யார் சிறந்த வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது ஆளுநர் தான் இன்னைக்கு இருக்காரு. ஆளுநர் வேண்டாம் என்பதான் நிலைப்பாடு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆளுநர் என்பவர் தேவையில்லை என்பதான் நம்ம நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியில நம்ம அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு யாரிடம் போய் கொடுக்க வேண்டும் என்ற கொடுக்க முடியும் என்று கேட்டால் அதற்கு ஆளுநர் மட்டும்தான் இருக்கின்றார். ஓகே, இதுல இன்னொரு மாறுபட்ட கருத்து வருகிறது. விஜய் அவர்கள் பனையூர்ல இருந்து அரசியல் பண்றாரு, பாதிக்கப்பட்டவர்களை கூட பனையூருக்கு தான் அழைக்கிறாரு அப்படின்னு அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளியாக இதை பார்க்கலாமா? இல்ல, நேரடியாக சென்று ஆளுநரை சந்திப்பது ஒண்ணு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய தலைவர் நேரடியாகத்தான் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அழைத்துதான்